தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு அது சித்திரை மாதம் முதல் நாள் 1ஆம் தேதி சித்திரை 1 பிறக்குது, செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்குது. அதே மாதிரி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்குது. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பது பார்க்கும்போது, ரிஷப ராசி உங்களோட ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி வரக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோட சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்தில் உட்காந்துட்டார். அதாவது அயன சயன போகத்தில் உட்காந்துட்டார். யாரோட சேர்க்கை பெற்று? சூரியனோட சேர்க்கை பெற்று. அப்போ சூரியன் யார்? உங்கள் ராசிக்கு சுகாதிபதி. சுகாதிபதி போய் 12ல் உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான். சுகஸ்தானத்துக்கு எனக்கு சுகமே வேண்டாம்ப்பா, ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா விரயத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சுகத்துக்கு ஒரு பங்கத்தையும் கொடுத்துருவார். அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான சுகத்தை அனுபவிக்கக்கூடாது ரிஷபராசிக்காரங்களுக்கு, அது நல்லதல்ல, வீண் விரயத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 6ஆம் இடத்துலையும் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்துலையும் கிரகம் இல்லை, 8லையும் கிரகம் இல்லை, 9லையும் கிரகம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கிரகம் எதுனா சந்திரன் ராகு. சந்திரன் ராகு எதில் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் ராகு இருக்குது. அப்போ தொழில் எதை பிரம்மாண்டமாக செய்யலாமா, தொழில் எதை முதலீடு பண்ணலாமா, எதை பண்ணால் நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமா? ஏன்னா தனாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தனத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி வரக்கூடிய சுக்கரன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டான். அப்போ ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்க விரயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு தன்மை, விரய செலவுகள் கொடுக்கும். ஏன்னா ராகுவோட சந்திரன் சேர்ந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறதுனால பிரம்மாண்டமாக ஏதாச்சும் தொழில் முதலீடு பண்ணலாமா, தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு ஆசைகள் மேலோங்கி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது அரசாங்கம் மூலியமாக ஒரு செலவனை கொடுக்கும். அரசாங்கம் மூலியமாக ஒரு அபதாரத்தை கட்டக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு பகை உணர்வை கெடுக்கும். கணவன் மனைவி உறவில் ஒரு பகை உணர்வை கூட ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது. அது முதல் மாதத்திலே அவ்வளோ சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை காட்டுதுங்க. மிக கவனமுடன் இருக்க வேண்டும். எதுலேயுமே செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தொழிலில் மிக கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவான் புதன் பகவான் 3 பேர் 11ல் இருக்காங்க. அப்போ 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 11ல் இருப்பது ஒரு லாபத்தை கொடுக்கும். தனவரவு குடும்பத்தின் மூலிமா ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. இருந்தாலும் அங்கே விரையாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே சேர்க்கை பெற்றிருக்கனால விரயத்தையும் கொடுத்துருங்க. அதனால் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 4, 5 ஆதாயம், விரயம் பார்த்திங்கன்னா 14. அப்போ ஆதாயத்தோட விரயம் பார்த்திங்கன்னா 9 அதிகமாக இருக்குது. ஆதாயமே 5, விரயம் பார்த்திங்கன்னா 14 ரிஷபத்துக்கு. அப்போ விரயம் அதிகரிக்குதுன்னு சொல்லுது. அப்போ உங்களோட ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா சுகத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்களும் சுக மேன்மைக்காக சுகத்துக்காக, இல்லாட்டி ஒரு வண்டி வாகனத்துக்காக வாங்கி செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இல்லாட்டி வீடு கட்டக்கூடிய செலவு தன்மை. இப்போ வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அது சொத்தாக மாறிடும். ஒரு வாகனம் வாங்குறதுனா கூட அது நமக்கு ஒரு யூஸ் பண்ணுறோம். மற்ற செலவு வந்துச்சுன்னா தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற. அதாவது வீடை கட்டும்போது அதில் கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாமல் வட்டி கட்டி மாட்டிக்குவீங்க. இல்லை ஒருத்தர்கிட்ட அவசரத்துக்கு ஒரு பணம் வாங்கினாலும் அதுலேயும் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி அபராத வட்டியெல்லாம் கட்டக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்து விடும். எது மூலிமா கொடுக்கும்னா வண்டி மூலிமா கொடுக்கும், இல்லாட்டி வீட்டு மூலிமா கொடுக்கும், இல்லாட்டி சொத்து மேலே கடன் வாங்குவதனால கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பிறக்கும் போதே இந்த ஆண்டு, அதாவது விரயத்தை அதிகமாக காட்டுது. இந்த ஆண்டு உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது நண்பர்களே. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதாவது இந்த ராசியில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகஷீட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆண்டு மிக, அதாவது எது செலவு பண்ணணும், எது செலவு பண்ணக்கூடாது, எதுக்கு கடன் வாங்கினா நல்லது, கடன் அளவுக்கு அதிகமாக கடனை வாங்காதீங்க. அது மூலிமா அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் கடனை கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. கடனுக்கு வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணி அதில் சிக்கலை உருவாக்கிடுங்க. உங்களோட வரவுக்கு மீறிய செலவு இந்த ஆண்டு உண்டாகுதுன்னு சொல்லுது ராசிப்படி. அதனால் செலவு அதிகரிக்கிறதுனால் உங்கள் ராசிக்கு
2ஆம் இடத்துல தனக்காரகன் குரு பகவான் உட்கார்ந்திருப்பதனால், இந்த குரு பகவான் வந்து பயிற்சியானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனம் மிச்சமாகக்கூடிய தன்மையும் இருக்கும். இல்லாட்டி தனத்த காலி பண்ணி விட்டுருவாரு. ஆனா அஷ்டமாதிபதியா வரக்கூடிய குரு பகவான், லாபாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, அது அஷ்டமம்னால திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம், நஷ்டம் இந்த மாரிலாம் குடுத்துருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வரக்கூடிய செலவ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வரவுக்கு அதிகமான செலவை செய்வது ஒரு சிறப்பு இல்ல என்ற ஒரு கருத்தையும் இந்த இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில உங்களுக்கு வந்து ராசி பலன் பார்க்கும்போது, செலவை அதிகமா காட்டுது, வரவு கம்மியா காட்டுது. ஏன்னா செலவுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14% வரவு பார்த்தீங்கன்னா 5 தான். 5 வரவு 14 செலவுங்குதுன்னு காட்டுது. அப்ப உங்களுக்கு வரவோட செலவு அதிகமா இருக்குது. அப்ப நீங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு செலவை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சு, உங்களோட வாழ்வாதாரத்தையும், உங்களோட குடும்ப மேன்மையும் எப்படி சுகப்படுத்தணும் என்பதை நீங்க விழிப்புணர்வோடு செயல்படுத்துவது, அதாவது குலதெய்வ வழிபாடையும் செய்வது உங்களுக்கு சால சிறந்தது. அதாவது ஒரு முறைக்கு இருமுறைக்கும் குலதெய்வ வழிபாடு, பௌர்ணமிக்கு போவது நல்லது, அமாவாசைக்கும் போவது நல்லது. இந்த 2 முறை நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர வர உங்களுக்கு குடும்ப சேமிப்பு, குடும்பத்தினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். நன்றி. இந்த கருத்தை கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.